ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமா வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் கருத்தாய் தியானிக்க போகிறோம். கடந்த பகுதியில் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கண்களை குறித்து நாம் பார்த்தோம். இதை எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காட்சியை கண்டு அவன் வர்ணிக்கிறான். இது வெறுமன ஒரு கவிஞர் வர்ணிக்கிறது போல் அல்ல, வெறு வெளிப்பாட்டோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயங்களும் எந்த வெளிப்பாட்டோடு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் யோவான் இதில் எழுதியிருக்கிறார். அதை குறித்து தான் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பகுதியில் கண்களை குறித்து நான் சொன்னேன். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உருவத்தை, அவருடைய அவயங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். 15 வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெங்கலம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அருமையானவர்களே, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெங்கலம் போல் இருந்தது. பழைய ஏற்பாடில ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடமானது வெங்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது என வாசிக்கிறோம். இந்த வெங்கல பலிபீடத்தில் மிருகங்கள் பலியிடப்பட்டன. இது எதை காண்பிக்கிறது என்றால், மனுஷர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்ற அந்த கல்வாரி சிலுவையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்தில் மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவர் மிருகங்களுடைய பலி இடப்பட்டது. அது வெங்கல பலிபீடத்தில் பலியிடப்பட்டது. அதே போலதான் புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த சிலுவையின் காட்சி இதை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, இது இன்னொரு விதத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிப்பிடுவதை காண்கிறோம். இது எந்த செய்தியை நமக்கு காண்பிக்கிறது என்றால், இயேசுவின் மீது, குறிப்பாக அவர் பாதங்களின் மீது நியாய தீர்ப்பு விழுந்தது என்பதாகும். ஏனென்றால் ஆதியாகமம் 3:15 ஸ்திரியின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் போராட்டம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் முதல் வாக்குத்தத்தத்தையும், முதல் சுவிசேஷம் என்று சொல்லலாம், முதல் தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 3:15. அதுல ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி, எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குதிகால் நசுக்கப்பட்டதோ அப்பொழுது பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டது. அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு ஏற்பட்டது. எனவே அவருடைய பாதங்கள் எதை காண்பிக்கிறது என்றால் நியாய தீர்ப்பை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தம், மறுபடியும் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெங்கலம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தமானது பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. யோவான் 7:37-38 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்க இந்த ஃபால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, மேலிருந்து அது கீழே விழும்போது பெரிய இரைச்சல் உண்டாகும். அது கிட்டே நாம் போக முடியாது. அது கிட்டே போய் நிற்போமானால் சத்தம் மிகுந்த உரத்த சத்தமாக இருக்கும், அதோடைய இரைச்சல் அதிகமாக இருக்கும், நாம் பேசுவது கேட்கவே கேட்காது. அதே போல தான் ஆண்டுடைய சத்தம் இருந்ததாம், பெரு வெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. ஒரு ஃபால்ஸ் எப்படி பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருக்கிறதோ அதே போலவே அவர் சத்தம் இருந்தது. இதை எதை காட்டுகிறது என்றால், ஆவியானவர் உடைய வல்லமை நிறைந்ததாக இருந்தது. இயேசுவின் சத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் வல்லமை நிறைந்ததாய், அதுவும் பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்ததாய் இருந்தது என்று சொல்லி இது நமக்கு காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்து நீங்க வாசித்து பார்த்தா 16 வசனம், தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அருமையானவர்களே, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். இந்த 7 நட்சத்திரம் என்னவென்று சொல்லி ஆண்டவரே வேத புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். வெளியே நாம் தேட தேவையில்லை. 20 வசனம் சொல்லுகிறது, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தை, 7 பொன் வித்துகளின் ரகசியத்தை எழுது. அது 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அப்போ 7 நட்சத்திரங்கள் என்றால் 7 சபையின் தூதர்கள். தூதர்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். தூதர்கள் என்றால் மெசஞ்சர், அதாவது பரலோகத்தில் இருக்கிற ஏஞ்சல்ஸ் கிடையாது, தேவ தூதர்கள் கிடையாது. தூதர்கள் என்று வரும்பொழுது அந்த சபையினுடைய, ஸ்தல சபையினுடைய ஒரு போதகர், ஒரு மேய்ப்பரை இது காண்பிக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வலது கரத்திலே நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கார் என்ற அர்த்தம் என்ன? ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை, சபை மேய்ப்பர்களை, சபை நடத்துபவர்களை ஆண்டவர் தம்முடைய வலது கையில் ஏந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வலது கையில் வைத்திருக்கிற ஊழியக்காரர்களை, அது எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை அவர் கனப்படுத்துகிறார்.
வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி. அவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன், ஊழியர்களை கனம் பண்ணுகிற தேவன். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, ஊழியர்களை தம்முடைய வலது கரத்தில் பத்திரமாய் வைத்திருக்கிறார். இயேசு ஒரு முறை யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னார், என் ஆடுகளை நான் பத்திரமாய் என் கரத்தில் நான் வைத்திருக்கிறேன். அது நித்திய பாதுகாப்பை குறிக்கிறது, இட்டர்னல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் வலது கரத்துல ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்படி யோசித்து பாருங்க, ஊழியர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள், ஊழியர்கள் எவ்வளவு கனத்துக்குரியவர்கள். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வலது கரத்துல ஊழியக்காரர்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்றால் என்ன என்று சொல்லி இதுவும் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், வேத புஸ்தகம் இருக்குமானால் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையாகும், ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தில் நினைவுகளை யோசனைகளை வகை அறுக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி எதை காட்டுகிறது என்றால், அது ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை காட்டுகிறது. அந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படி என்றால் என்ன? ரெண்டு பக்கமும் ஷார்ப் பண்ணப்பட்டிருக்கிற பட்டயம். அதாவது பேசுகிற என்னையும் அது உணர்த்தும், கேட்கிற உங்களையும் அது உணர்த்தும். பேசுகிற என்னையும் அது குத்தும், கேட்கிற உங்களையும் அது குத்தும். அதனால தான் ரெண்டு பக்கம் அது ஷார்ப் பண்ணப்பட்டிருக்கிறது. ரெண்டு பக்கம் கருக்கானதா இருக்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. எனவே கர்த்தருடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. அந்த வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பைபிளில் சொல்லுது ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் என்றால் என்ன? சத்ருவை நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் மாம்சத்தில் போராடி வீழ்த்த முடியாது. ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு, வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் வீழ்த்த வேண்டும். உதாரணத்துக்கு மத்திய 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு வந்த சோதனை அவர் எப்படி மேற்கொண்டார் என்றால், எழுதியிருக்கிறதே 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 என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் சாத்தான் வந்து சோதிக்கும் போது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை முறியடித்தார். கடைசி வரைக்கும் வசனத்தில் அவர் நின்றார். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவர் மேற்கொண்டார். இதுதான் ஆவியின் பட்டயம். அடுத்து வேதம் என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். 16ஆம் வசனம். தமது வலது கருத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம் எப்படி இருந்ததாம்? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அருமையானவர்களே, நீங்க இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், மத்திய 14ஆம் அதிகாரத்தில் மறுரூப மலையில் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் அவர்கள் வந்து இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ் சொல்லுவாங்க. எப்பொழுதும் இவர்கள் 3 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப ஒரு க்ளோஸாக இருந்தாங்க. இவங்களை கொண்டு போய் மறுரூப மலையில் ஆண்டவர் மறுரூபமாக்கப்படுகிறார். அப்போ மறுரூபமாக்கப்படுகிற சமயத்தில், அந்த நேரத்தில் அவர்கள் அந்த காட்சியை பார்த்து பிரமித்து அடைகிறார்கள். பல காரியங்கள் பேசப்படுகிறது, இந்த சொல்வதற்கெல்லாம் நேரமில்லை. அப்பொழுது அதே காட்சியை தான் எப்படி மறுரூப மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூரியனை போல பிரகாசித்து இருந்தாரோ, அதே போல தான் யோவான் அங்கே பார்த்து யோவான் இங்கே இன்னும் கூடுதல் மகிமையோடு கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கடைசி நாட்களில் சொல்ல போகிற அந்த வெளிப்பாட்டோடு கூட அவர் எப்படி காட்சி அளிக்கிறார் என்றால் சூரியனை போல் பிரகாசமாக இருந்தது. பாருங்க, மறுபடியும் படிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. சூரியனுடைய பிரகாசத்தை நாம் கவனித்து பார்ப்போமானால், ஒரு 12 மணிக்கு இருக்கிற அந்த வெயிலை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. சூரியனை நேரடியாய் பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், அவ்வளவு பிரகாசமான சூரியனை நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், ஒரு சின்ன பாவம் அவர்கிட்ட நெருங்க முடியாது. அவ்வளவு பிரகாசம் உள்ள தேவன் என்று சொல்தான் இதை காட்டுகிறது. ஒருவரும் சேரக்கூடாத, ஒருவரும் அணுகக்கூடாத ஒளியில அவர் வாசம் பண்ணுகிற தேவன்.
அருமையானவர்களே, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இயேசு கிறிஸ்துவின் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்று அடையாளமாக வைத்து கூறப்பட்டுள்ளது. ஆம், தூய்மையின் அதாவது பரிசுத்தத்தின் பூரணத்தை இங்கு தான் நாம் இதில் காண்கிறோம். அருமையானவர்களே, இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தின் பூரணம். அவர் பூரணமான பரிசுத்தம் அவருக்குள் இருந்தது. எப்படி பிரகாசமான வெளிச்சம் இருந்ததோ அதே போல பூரண பரிசுத்தம். சின்ன ஒரு பாவத்தை அவர்களை பார்க்க முடியாது. சூரியன் கிட்ட ஒரு சின்ன காரியம் போமானால் அப்படியே புசிக்கிவிடும், எரித்துவிடும். அதே போலவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரண பரிசுத்தர். ஒரு சின்ன பாவம் அவருக்குள் நிற்க முடியாது. அதே போல தான் காட்டுகிறது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த தெய்வீக தன்மையை இது காட்டுகிறது. அடுத்த வசனம் 17ஆம் வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கருத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த 17ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவனை இவன் கண்டபொழுது, இயேசுவை கண்டபொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தான். ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடந்த யோவான், ஆனால் இப்பொழுது இயேசுவை பார்க்கும்போது அந்த மகிமையை அவனால் பார்க்க முடியவில்லை. அந்த மகிமையை பார்த்து அப்படி செத்தவனை போலானான். இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறிய 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 நமக்குள்ள அந்த தாழ்மை அதிகமாக வர வேண்டும். நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் போல நினைக்க வேண்டும். அதாவது நாம் ஒரு பூஜ்யமாக, எவ்வளோ பெரிய ஆளாக நாம் இருந்தாலும், எத்தனை பெரிய கிரியைகள் செய்தாலும், நாம் எப்படி நம்மை கருத வேண்டும் என்றால், தேவன் முன்பாய் நிற்கும்போது நான் ஒரு சாம்பல், தேவன் முன்பாய் நிற்கும்போது நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி யோவான் சொன்னது போலவே, யோவான் ஸ்நானகன் சொன்னது போலவே, ஆண்டவரே நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும் என்கிறது போலவே அது அப்படி நாம் சொல்ல வேண்டும். அதை தான் இது காட்டுகிறது. அவருடைய பாதத்தில் நான் செத்தவனை போல் விழுந்தேன் என்று சொல்லி, ஆண்டவரை அறிய அறிய வாழ்க்கையில் உயர்த்தப்பட பெரிய லெவலில் போக நம்ம தாழ்மை தான் அதிகமாக தவிர நம்ம அரோகண்டாக, ஒரு அகந்தையாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. தேவனை எவ்வளோ அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை அதிகமாக இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உன்னதமான தேவனை சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டு அவ்வளோ பெரிய ஆண்டவரை பார்க்கும்போது, ஐயோ நான் அதமானேன், அசுத்தோ உதவுள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் என்று சொல்லி தன்னையை தாழ்த்தினான். அதே போல தான் தேவனை தரிசிக்கும் போதெல்லாம், தேவனை அறிகிற அறிவில் வளரும் போதெல்லாம் நம்மையை தாழ்த்தி சத்தவரை போல அவருடைய பாதத்தில் விழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாராம், தம்முடைய வலது கரத்தை என் மேலே வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவர் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, நான் முந்தினவர் பிந்தின, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தம்முடைய வலது கரத்தை என் மேலே வைத்து என்னை நோக்கி, ஆண்டவர் பழைய ஏற்பாடிலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை சொல்லுகிறார், வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதே போல தான் இந்த இடத்தும் வலது கரத்தை ஆண்டவர் அவனை தூக்கி எழுந்து நிற்க வைக்கிறார். பயப்படாதேப்பா, ஏன் பயப்படுற, ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நான் முந்தினவர் பிந்தினவர் உயிர் உள்ளவமாக இருக்கிறேன் சொல்லிட்டு 18ஆம் வசனம் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன். பாருங்க, பைபிளை சொல்லுது மரித்தேன் என்ற ஒரு கமா இருக்கிறது, ஆனால் என்ற ஒரு கமா இருக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் மரிச்ச அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடல. ஆண்டவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கும் இயேசு சுவாமி உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லும் போது என்ன சொல்றார், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன். நல்லா கவனிங்க, மரணத்துக்கு அதிகாரி யாருங்க? மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன். அப்போ மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அடிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைதனத்திற்குள்ளாக யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். இயேசு ஏன் மாம்சமானார், ஏன் மனித அவதாரம் எடுத்தார் என்பதை எபிரேயருடைய ஆசிரியர் விவரித்து சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், எப்படி பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களானார்களோ அதே போல அவரும் மாறினார். ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரியாகிய
பிசாசானவனை. அப்போ இந்த வசனத்தின் பிரகாரமாக சிலுவைக்கு முன் சத்ரு தான் மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான் என்று இதுல இருந்து நான் புரிந்து கொள்ள முடியும். மரணத்துக்கு அதிகாரி யாருன்னா சத்ரு தான். ஆனால் சிலுவையில மரித்த பிற்பாடு இயேசு சிலுவையில ஒன்றை செய்து முடித்தார். கர்த்தர் முடிந்தது என்று சொல்லி செய்து முடித்த அந்த கிரியை நிமித்தம் அவர் மரித்து பாதாளத்தையும் நரகத்தையும் ஜெயித்து அவர் என்ன சொன்னார்? நான் பைபிளை சொல்லுது, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவரா இருக்கிறேன். அப்போ மரணத்துக்கு அதிகார அந்த பிசாசை தம்முடைய மரணத்தினால வென்று அவன் கையில் இருந்த மரணத்தின் திறவுகோலை பறித்து கொண்டு இப்போது அந்த மரணத்தின் திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. அவர் அனுமதி இல்லாமல் எந்த மரணமும் நடப்பதில்லை புதிய ஏற்பாடு பிரகாரமாக. அது மாத்திரமல்ல, பாதாளத்திற்கும் திறவுகோல் என்றார். அப்படி என்றால் ஒருவனை பாரடைஸுக்குள் அனுப்புவதும், இன்னும் சொல்ல போனால் ஒருவனை பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புவது யார் கையில் இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் அனுப்புவது அவர் கையிலே திறவுகோல் இருக்கிறது. அதனால பாரடைஸ்குள்ள ஒருத்தன் அனுப்புறது கூட ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் அவன் போக முடியாது. அதுதான் இதை சொல்லுகிறது. தொடர்ந்து 19ஆம் வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கங்களையும் எழுது. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை 3 பகுதியாய் பிரிக்கலாம். நீ கண்டவைகள் முதல் சாப்டர், இருக்கிறவைகள் 2வது 3வது சாப்டர், இவைகள் பின் சம்பவிப்பைகளை எழுது. அதாவது 4வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும். அதுதான் இது காட்டுகிறது. 20ஆம் வசனம், ஆண்டவர் சொன்ன அந்த வியாக்கானத்தின் அர்த்தம், என் வலது கருத்தில் நீ கண்ட 7 நட்சத்திர ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிகளுக்கும் 7 சபைகளாம். அன்பானவர்களே, இதோட கூட நான் முடிக்கிறேன். 2வது சாப்டரை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். 2வது சாப்டர்ல எபேசு சபை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சரிங்களா? அந்த எபேசு சபை குறித்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து வெளிப்படுத்த விஷயத்தை குறித்து ஆர்வத்தோடு படிங்க. உண்மையில உங்களை ஆண்டவர் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.